ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை தமிழ் யூடியூப் சேனல். நீங்கள் பார்த்துக்க அந்த ஃபோட்டோ பார்த்தா எப்படி பண்ணுறது நம்ம சேனல் பார்க்க வரும். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. இப்போ நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம அந்த வீடியோ சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி உங்களுக்கு எந்த ஃபோட்டோ எடிட் பண்ணி தரணும்னா எனக்கு மறக்காம இன்ஸ்டாகிராம் வந்து மெசேஜ் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் லிங்க் பார்த்தா நீங்கள் பார்த்துக்க அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் இருக்க மறக்காம மெசேஜ் பண்ணுங்க. நான் பார்த்தா உங்களுக்கு ஃபோட்டோ பார்த்து எடிட் பண்ணி கொடுக்குறேன். ஓகே, ஜஸ்ட் ஆட் பண்ண பாருங்க. அந்த பேக்ரவுண்ட் இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் பார்த்தா நான் டெலிகிராம் சேனல் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் சேனல் லிங்க் வேணும் அப்படின்னா நீங்கள் பார்த்துக்க அந்த வீடியோ கீழே பார்த்தா டிஸ்கிரிப்ஷன் டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது. மறக்காம டெலிகிராம் ஜாயின் பண்ணுங்க. டெலிகிராம் ஜாயின் பண்ணிட்டு நான் பேக்ரவுண்ட் ஆட் பண்ணிடுவேன் ஒரு இமேஜ். அந்த இமேஜ் பார்த்தோன்னா நீங்கள் டெலிகிராம் டவுன்லோட் பண்ணி டெலிகிராம் கொடுத்துருக்கேன். மறக்காம டெலிகிராம் ஜாயின் பண்ணி டவுன்லோட் ஆப்ஷன் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டு பார்த்தா இது அந்த இமேஜ் எடுத்து பார்த்தா நான் ஆட் பண்ணுற மாதிரி இது மாதிரி கட்டமாக பாக்ஸ் ஷேப்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கட்டமாக உங்களுக்கு பாக்ஸ் கிடைக்கும். இது பார்த்தா நான் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன் பாருங்க. இதே மாதிரி பார்த்தா கரெக்டாக நீங்களும் அரேஞ்ச் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு ஏதாவது ஃபோட்டோ எடிட் பண்ணி தரலாம். மறக்காம நீங்கள் மெசேஜ் பண்ணி நான் பார்த்தா ஃபோட்டோ பார்த்தா எடிட் பண்ணி கொடுக்குறேன். ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ண நிறைய பாருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அப்போ எனக்கு மோட்டிவேஷன் இருக்கும். லைக் பண்ண ஒரு சின்ன லைக் பண்ணி விட்டுருங்க. அப்போ எனக்கு கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷன் இருக்குல்ல. ஜஸ்ட் பார்த்தா 3 பாக்ஸ் பார்த்தா கரெக்டாக ஆட் பண்ணி முடிச்சு வந்து ஆட் ஃபோட்டோ அப்படின்றது கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பார்த்தா யாரோட ஃபோட்டோ உங்களோட இமேஜ் கொடுத்து ஆட் பண்ணிட்டீங்கன்னா யாராச்சும் ஆட் பண்ணலாம் அவங்க இமேஜ் ஆட் பண்ணிங்க. நான் எடுக்கிற மாதிரி கரெக்டாக பார்த்துங்க. அந்த பாக்ஸ் சைஸுக்கு பார்த்தா நீங்கள் எடுத்துருவோம் உங்களுக்கு இமேஜை. நான் எடுக்கிற பாருங்க. இதே மாதிரி தான் அடுத்து எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் அந்த கிராப் ஆப்ஷன் கிளிக் பண்ணி கிராப் பண்ணி கரெக்டாக உள்ள அரேஞ்ச் பண்ணி கிராப் பண்ணுற பாருங்க. இதே மாதிரி கரெக்டாக கிராப் பண்ணி அரேஞ்ச் பண்ணி உள்ள அந்த பாக்ஸில் வச்சுட்டு பார்த்தா ஜஸ்ட் டிக் கொடுத்துட்டு நம்ம அவுட்ரு பார்த்தா ஒயிட் கலர் கொடுத்துங்க. ஒரு 4 கொடுத்துங்க. அதுக்கப்புறம் பார்த்தா பிளர் பார்த்தா 20 ஒப்பாசிட்டி 100. ஓகேங்களா? ஷேடோவில் போயிட்டு அதுக்கப்புறம் 00 அப்படின்றது ரெண்டாவது மெனு டிக்கர்ஸ் அப்படின்னு கொடுத்துங்க. இதே மெத்தடில் பார்த்தா இருக்கிற மீதி 3 பாக்ஸும் பார்த்தா ஆட் பண்ணிங்க. வேற ஒரு இமேஜ் வச்சு ஆட் பண்ணிங்க. திருப்பி அந்த ஒரு இமேஜ் எடுத்துட்டு பார்த்தா ஜஸ்ட் கரெக்டாக கொடுங்க. கரெக்டாக வச்சு பார்த்தா கிராப் ஆப்ஷன் கரெக்டாக வந்து அரேஞ்ச் பண்ணி கரெக்டாக அதே நான் கிராப் பண்ணுற மாதிரி கரெக்டாக கிராப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் மறக்காம அந்த வீடியோ சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிங்க. வந்து ஃபோட்டோ எடிட் பண்ணி தரணும் அப்படின்னா மறக்காம இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்கள். நான் பார்த்தா ஃபோட்டோ எடிட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? டிஸ்கிரிப்ஷன் லிங்க் பார்த்தா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகேங்களா? மறக்காம டெலிகிராம் ஜாயின் பண்ணிங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒரு இமேஜ் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இமேஜ் இதே மாதிரி பார்த்தா கரெக்டாக கிராப் பண்ணிக்கிறேன். கிராப் பண்ணிட்டு பார்த்தா கரெக்டாக உள்ள அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன். வெஸ்ட் பார்த்து லேட்டாக ஜூமிங் பண்ணிக்கிறேன். ஜூமிங் பண்ணி கரெக்டாக உள்ள வந்து வச்சுக்கிறேன். வெஸ்ட் பார்த்து ஷேடோ ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஒரு பிளர் 20 ஒப்பாசிட்டி 100 வச்சுட்டு அங்கே 00 அப்படின்றது ஜஸ்ட் மேலே டிக் ஆப்ஷனுக்கும் டிக் அப்படின்றத கொடுத்துங்க. டிக் கொடுத்த அப்புறம் வந்து அவுட்டர் சைடு பார்த்தோன்னா அமௌண்ட் பார்த்தா ஒரு 4 வச்சு டிக் கொடுத்துங்க. ஒயிட் கலர் கொடுத்து டிக் வச்சு கொடுத்துங்க. கொடுத்துட்டு பார்த்தா ஜஸ்ட் அதுக்கப்புறம் அந்த ரெண்டாவது இமேஜ் கிளிக் பண்ணி எஃபெக்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு இருக்கும். இதில் பார்த்தா நான் செலக்ட் பண்ணுறது செலக்ட் பண்ணிட்டு பார்த்தா டிக் ஆப்ஷன் டிக் கொடுத்துங்க. நெக்ஸ்ட் முடிச்சுட்டு பார்த்தா நெக்ஸ்ட் என்ன பண்ணால் டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். டெக்ஸ்ட் பார்த்தா உங்களுக்கு எந்த சாங்கோட லிரிக்ஸ் வருமோ அந்த சாங்கை பார்த்தா டைப் பண்ணிங்க. நான் எக்ஸாம்பிளுக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சாங்கை பார்த்தா டைப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு பார்த்தா நான் வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தா ஜஸ்ட் முடிச்சு கலர் பார்த்தோன்னா அவுட்ரு பார்த்தா ஒயிட் கலர் கொடுத்துங்க. அவங்களுக்கு நீங்கள் ஸ்க்ரீனை பார்த்தா மட்டும் தான் நான் அப்படியே ஃபோட்டோ எடிட் பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிக்க முடியும். ஸ்க்ரீனை பார்த்து தெரிஞ்சுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஸ்கிப் பண்ண பார்த்துங்க. அந்த ஃபாண்ட்ஸில் பார்த்தா நான் என்ன ஃபாண்ட் செலக்ட் பண்ணுறோம் அந்த அதே ஃபாண்ட் நீங்களும் செலக்ட் பண்ணிங்க. உங்களுக்கு வேறு எதாவது ஃபேண்ட் வேணும் நீங்கள் வேறு ஃபாண்ட் பார்த்தா செலக்ட் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்காக பார்த்தா இந்த ஃபாண்ட் செலக்ட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா அதே ஃபாண்ட் செலக்ட் பண்ணி உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வேறு ஒரு ஃபாண்ட் தான் செலக்ட் பண்ணிங்க. ஓகேங்களா? ஜஸ்ட்டு பார்த்தா முடிச்சிங்க. அதுக்கப்புறம் திரும்பியும் அந்த சாங்கோட லைன்ஸை கரெக்டாக என்டர் பண்ணி முடிச்சிங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டு பார்த்தா இந்த ஒரு லிரிக்ஸ் மட்டும் நீங்கள் எல்லோ கலர் ஆட் பண்ணிங்க. அப்போ தான் பார்த்தா நல்லாயிருக்கும். ஒயிட்டாக இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் ஒரு லுக் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்கோசரம் நான் பார்த்தா அதாவது எல்லோ கலர் கொடுத்துருவாங்களா. ஜஸ்ட் எல்லோ கலர் கொடுத்துட்டு எதனா நீங்கள் டெக்ஸ்ட் ஈமோஜ் எதாவது ஆட் பண்ணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வேணான்றது பார்த்தா விட்டுருங்க. ஜஸ்ட் நான் கடை வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு பண்ணி டபுள் டாப் பண்ணி நான் ஜஸ்ட் ஒரு 2 லைன்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா பண்ணி கூட வச்சுருவாங்களா. ஜஸ்ட் மாதிரி வச்சுக்கிறேன். ஜஸ்ட் லைட்டாக ஜூம் இன் பண்ணிக்கிறேன். கரெக்டாக தான் லீஃப் கீழே ஷேட் ஆஃப் பண்ணி பிளர் பார்த்தா 20 வச்சுங்க. ஒப்போசிட் 100 வச்சுட்டு இது கரெக்டாக வச்சுங்க. ஜஸ்ட்டு நான் வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்து மேலே டிக் ஆப்ஷனுக்கும் கரெக்டாக டிக் கூட அப்படின்னு முடிச்சு அவங்களா கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு பாருங்க. ஸ்டிக்கர்ஸ் அப்படி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா பேர்ட்ஸ் அப்படி சர்ச் பண்ணிங்க. அது வந்து ஒரு இந்த மாதிரி போர்ட்ஸ் கிடைக்கும். இது வேணும் அப்படின்னா நீங்கள் வச்சுங்க. நான் வச்சுக்கிறேன். லைட்டாக ஜூம் பண்ணிக்கிறேன். லைட்டாக ஜூம் பண்ணி அந்த ஃபாண்ட்டுக்கு மேலே அதாவது டெக்ஸ்ட்டுக்கு மேலே பார்த்தா வச்சுக்கிறேன். வெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே டிக் அப்படின்ற ஆப்ஷன் டிக் அப்படின்றத கொஞ்சம் கொடுத்துங்க. ஸோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் டவுன்லோட் ஆப்ஷன் டவுன்லோட் பண்ணிங்க. டவுன் கொடுத்து 10 ரூபாய் எடிட் ஃபுட் அப்படின்றது கொடுத்துங்க. கொடுத்துட்டு 10 ரூபாய் அதே ஃபுட் ஆட் பண்ணி மாஸ்க்குன்னு இருக்கும். அந்த மாஸ்க்கு செலக்ட் பண்ணி ஜஸ்ட் டஸ்ட் 2 அப்படின்னு கிளிக் பண்ணி உங்கள் ஃபேஸில் இருக்கிற டஸ்ட் மட்டும் கிளியர் பண்ணிட்டு சேவ் ஆப்ஷன் சேவ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ வீடியோ முடிச்சுது. சப்ஸ்கிரைப் பண்ணி இதுக்கு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் இருக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.